தற்போதைய விரிவான தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தொடர்ச்சியாக தென் தமிழகத்தில் பெய்து வரக்கூடிய அதி கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதி கனமழை காரணமாக திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படக்கூடிய அத்தனை ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு காலை 7 மணி 9:45 பகல் 1:50 மணிக்கு ரயில்கள் எதுவும் புறப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையினுடைய பெரும்பாலான பகுதிகள், மிக குறிப்பாக நெல்லை சந்திப்பு தண்டவாளம் பகுதி முழுவதுமாக மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை இடையே இயக்கப்படக்கூடிய அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்துக்கு மீண்டுமாக மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய கனமழை காரணமாக பெரும்பான்மையான போக்குவரத்து சேவைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. நெல்லை ரயில் நிலைய சந்திப்பு முழுவதுமாக மழை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படக்கூடிய ரயில்கள் என்பது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டைக்கு காலை 7 மணி 9:45 மணி பகல் 1:50 மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில்கள் இயக்கப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்று நெல்லை பேருந்து நிலைய சந்திப்பு பகுதியும் கூட முழுவதுமாக அங்கு மழை வெள்ளத்தால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து பாதிப்பும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக திருநெல்வேலி ரயில் நிலையம் முழுமையாக தண்ணீரால் நிரம்பியிருக்கிறது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் தண்டவாளங்கள் தண்ணீரால் நிரம்பியிருக்கக்கூடிய சூழல்ல திருநெல்வேலி செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையிலிருந்து திருநெல்வேலி ரயில்களும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 3 முறை திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இந்த ரயில்கள் இயக்கப்படும். காலை 7:15 மணி முதல் இரவு 8:50 வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில தற்போது முழுமையாக இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரயில்களை இயக்க முடியாத நிலை இருக்கிறது. ரயில் நிலையம் முழுமையாக தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில் நிலையங்களும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கூடிய நிலையில ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய அந்த தண்டவாளங்கள் தண்ணீரால் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பாலது, திருநெல்வேலி செங்கோட்டை இடையே இன்று இயக்கப்படும் அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இன்றும் அதிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது கேரளாவிலிருந்து நாகர்கோவில் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய பயணிகள் தற்போது பேருந்துகளில் ஏற்றி அனுப்பக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்புகள் என்ன, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் அதி கனமழை காரணமாக திருநெல்வேலி மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதன் ஒரு எதிரொலியாக தான், அதாவது கேரளாவிலிருந்து நாகர்கோவில் வரையிலும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆனால் தமிழ்நாடு வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே குறிப்பாக திருநெல்வேலி மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக இன்று காலையில் கொல்லத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய பயணிகள் ரயிலானது ரத்து செய்யப்பட்டு அந்த பயணிகள் ரயிலில் பயணித்த 630 ரயில் பயணிகளும் தற்போது நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து சாலை மார்க்கமாக அரசு பேருந்துகள் மூலமாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று ராமேஸ்வரம் செல்லக்கூடிய 740 ரயில் பயணிகள் தற்போது நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து அரசு பேருந்துகள் மூலமாக செல்கின்றனர். இவர்களது ரயில் கட்டணம் என்பது 120 ரூபாய் என்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் அதிக கட்டணத்துடன், அதாவது 220, 240 என்கின்ற கட்டணங்களுடன் இங்கிருந்து அவர்கள் அரசு பேருந்து மூலம் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு கேரளாவிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில்கள் அனைத்துமே தற்போது இந்த நாகர்கோவில் வரைக்கும் தான் வந்தடைகின்றன. இங்கிருந்து அனைவரும் அரசு பேருந்துகள் மூலமாகவும் மற்ற பேருந்து சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலை வருகிறது. பாலவில், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சரவணன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனைக்குள் மழைநீர் புகுந்திருப்பதன் காரணமாக போக்குவரத்து அங்கு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. முதல் காட்சிகளை, பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. விருதுநகர் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக போக்குவரத்து பணிமனையை முற்றிலுமாக மழை நீரால் மூழ்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. தற்போது பணிமனை முழுவதுமாக வெள்ள நீரால் மூழ்கி இருக்கிறது. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, போக்குவரத்து நிலைமை என்ன?
பாலவேல், விருதுநகர் மாவட்டத்தில் அதி கனமழை பதிவாகி இருக்கிறது. 170 சென்டிமீட்டருக்கு மேல் நேற்று முழுவதும் பெய்த மழையினுடைய அளவு பதிவாகி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுழி, ராஜபாளையம், காரியாபட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், சாத்தூர், சிவகாசி, பிளவக்கல், வத்ராயிருப்பு, கோவிலாங்குளம், வெம்பக்கோட்டை, அருப்புக்கோட்டை இப்படி 12க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிக கனமழை என்பது பதிவாகி இருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் 18-20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைகள் பதிவாகக்கூடியதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மழையின் காரணமாக விருதுநகர் மாவட்டத்தினுடைய இயல்பு நிலையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கான மழை என்பது அந்த இடத்தில் வெள்ளத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது. மாவட்டத்திற்கே பள்ளி கல்லூரிக்கான விடுமுறை என்பது மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். வெம்பக்கோட்டை அணையினுடைய முழு கொள்ளளவு எட்டியுள்ள நிலையில் அணையிலிருந்து தண்ணீர் வைப்பாற்றில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதனால் வெம்பக்கோட்டை வைப்பாற்றின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கையா இருக்குமாறு என்ற எச்சரிக்கையை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக கூமாபட்டி பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. பொதுமக்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. பிளவக்கல் அணைக்கு செல்லக்கூடிய மரிச்சுக்கட்டு பாலத்தின் மேலே தண்ணீர் வருவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ளாமல் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதே போல சிவகாசி அருகே ஆத்தூர் சுப்பிரமணியபுரம் பகுதியில் காயல்குடி ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே அந்த கனமழை காரணமாக சென்னை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், சென்னை திருச்செந்தூர் ரயில்களும் விருதுநகர் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேல் செல்லக்கூடாது என்ற அறிவுறுத்தல் காரணமாக இது மிக முக்கியமாக விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனைக்குள் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. கனமழை காரணமாக அந்த விருதுநகர் அரசு போக்குவரத்து பணிமனைக்குள் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. பொருட்கள் வைக்கக்கூடிய கிடங்கு, காசாளர் அறை, பெட்ரோல் நிரப்பக்கூடிய பகுதி உள்ளிட்ட அனைத்து இடங்களும் மழைநீர் சூழ்ந்து விருதுநகர் மாவட்டமும் மழை வெள்ள பாதிப்பின் காரணமாக இயல்பு நிலை முடங்கக்கூட அளவுக்கு பாதிப்பை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. பாலவே, வெற்றி, தற்போது பேருந்தை போலவே ரயில் போக்குவரத்தும் முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. விருதுநகர் சந்திப்பு பகுதி முழுவதுமாக வெள்ள நீரால் சூழ்ந்திருக்கிறது. அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? முக்கிய ரயில்கள் ஏதேனும் இயக்கப்பட வாய்ப்பு இருக்கா?